போகாம பயலுகளோட சேர்ந்து ஏண்டா விளையாண்டுகிட்டா இருக்க? நீ தானே விளையாண்ட நேற்று கவுளி கொம்பை நட்டி வச்சு சித்தப்பாவை நெஞ்சு வழியில படுக்க வச்சேல்ல, நெஞ்சு வழியில படுத்துட்டாரா? சித்தப்பா ஆவண்டா, பாடப்ப சித்தப்பாவை பார்த்துட்டு வரலாம். எனக்கே பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வரும். என்ன செய்ய, அந்த நினைப்பு இப்ப வந்துச்சு. அதையும் நீ கெடுக்க பாக்கிய. நான் வரல, நீயே போ. பாரு விவசாயி, அவன் வீட்டு சீராடு வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆனா நம்ம வீட்டு ஒரு கோழி குஞ்சு கூட வாசப்படி மிதிச்சுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். தலைவாசல மிதிக்கத்தானே கூடாது, தாண்டி போயிட்டா கம்ப நட்டு வைப்பாளுகளா? கவத்த கம்பல்ல நட்டு வச்சிருக்காளுங்க. எவன்னு தெரியலையே. அந்த சிரிக்கி மட்டும் என் கையில கிடைச்சா மண்டமயிர் ஒண்ணுலான்னு ஆஞ்சு விட மாட்டேன். ஆஞ்சு ராசாவுக்கு மேலெல்லாம் செவந்தில்லா போயிருச்சு. விளையாட்டு விளையாண்டுருக்காளுங்க. ஊர்ல எல்லாரும் என்ன இப்ப சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்கிடுவாங்கல்ல? நாங்க தான் ஆம்பளைன்னு ஒத்துக்கிட்டோம்ல, பிறகு பெண்களை மாதிரி படுத்திருக்கணும். உன்னாலதான் நெஞ்சு வலி வந்துச்சு. வந்தவ ஆறுதல 2 வார்த்தை பேசிட்டு போக கூடாதா? மலைமேல மாணிக்க கல்லு வரும்போது வந்து நில்லு, அலைமேல தாமரப்பூ அருகால தகுதி பேரு. என்ன சொல்லிட்டு போறா? மலை மேல மாணிக்க கல்லா? மலை மேல மாணிக்க கல்லு வரும்போது நீ வந்து நில்லு, அலமேல தாமரப்பூவு அருகால பங்குனி தேரு. எப்பத்தா உனக்கு எப்படி தெரியும்? இந்த பழமொழியை சொல்லித்தானே என் ராசாவே வரவழைச்சேன். அப்ப நம்ம பரம்பரை பழமொழி. ஆமா. எப்பத்தா எப்பத்தா இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல? எப்பத்தா அர்த்தம் தெரியலையா? அட போய்யா. சாயங்காலத்துல சிகப்பா சூரிய மலை மேல நிக்குது இல்ல, அதான் மலை மேல மாணிக்க கல்லு. அது வரும்போது நீ அங்க போய் நிக்கணும். அப்ப அலமேல தாமரப்பூன்னா அத மட்டும் சொல்ல மாட்டான்ல. என் ராசா தன்னால கண்டுபிடிச்சுல வந்தாய, அது மாதிரி நீ கண்டுபிடிச்சு போ. ஏட்டி என்ன டீ தலகால் புரியாம ஓடியார? தண்ணி எடுக்க போறேங்க. ஏட்டி வசந்தி, தண்ணி எடுக்க போனாலும் என்ன நேர கூட எடுத்துக்கிட்டா? அம்மா குண்டு தண்ணி விடு. இல்லப்பா, தங்கராசுக்கு தான் காய்ச்சல் எடுத்துட்டு போறேன். அடியாத்தி காலையில குளிப்பாட்டுதான் பிள்ளைய, ஏன் மறுபடியும் குளிப்பாட்டுறா? இந்த குளிக்கு என்னமாச்சு? இங்க வேற அத்தை, இந்த புள்ள பேவண்டுக்கு வந்து போச்சா? மலை மேல மாணிக்க கல்லு. நீ ஏண்டா சித்தி தானே குளிப்பாட்டினா, இதுக்கு ஏண்டா அழுதுட்டு இருக்க? ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் மலை மேல மாணிக்க கல்லாம். மலை மேல மாணிக்க கல்ல, அது என்னடி அத்தா? மலை மேல மாணிக்க கல்லு வரும்போது நீ வந்து நில்லு, அலை மேல தாமரை பூவு அருகால பங்குனி தேரு. மலை மேல மாணிக்க கல்லு ஒரு வழியா கண்டுபிடிச்சு பார்த்தாச்சு. அலை மேல தாமரை பூவு எங்க இருக்கு? செவனேன்னு படுத்து கிடந்திருந்தேன். வந்து ஒரு பழமொழிய குண்டக்க மண்டகன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அலை மேல தாமரைப்பூ, தாமரைப்பூ இருக்கு, அருகால பங்குனி தேரு. அது எங்க தெரியலையே. பங்குனி தேரும் இருக்கு. நீதான் பங்குனி தேரா? வாட்டி என் பங்குனி தேர.
பகை மறந்து பயம் மறந்து படியேறி வருவாளாம், பாட்டு ஒண்ணு பாடி புட்டு பணியாக மறைவாளாம். அவ யாரு? அவ நான் இல்ல. அப்ப உங்க பேச்சலா? அவ அவ தெக்கத்து சீமக்காரி. பாட்டுக்காரி முற்றில பாட்டு கட்டி பாடு சொந்தமில்ல சோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டுவிட்ட சொந்தம் எனக்கு புதுசு. சம்பவம் எனக்கு புதுசு. பாவாடை சரிவு சரியை பயந்து வகிவதான உளுந்தேறி தின்னு வந்த பச்சை தீதான மையே உன்ன கையில் வதருது பாட்டுக்காரி மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமில்ல கோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டுவிட்ட சம்பவம் எனக்கு புதுசு. குடிசை கட்டி தந்தேனே குடியிருக்க நெஞ்சுக்குள்ள கோட்டை கட்டி வச்சேனே அழகே ஒன்னவு குறுப்பல் மொழி வந்து எழுதி வச்சேன். உறவெல்லாம் கழுத்தாலும் விட்டு வச்ச நாட்டை வந்து நட்டு வைக்க துணிஞ்சிருக்க. கட்டி சூமக்காரி பொன்னாங்கு பாட்டுக்காரி மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமில்ல ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டுவிட்ட சம்பவம் எனக்கு புதுசு. வாங்க
பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்படியே நீ அரண்டோட சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகுன மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா கொடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. டேய், என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்தானே? நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகம் வந்திருக்காங்க. யாரா முடியாத அறிவழகா? டேய், யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, ஃப்ரெண்டுங்க. நாங்க ரெண்டு பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுறா. சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்குடா. நான் எங்க போய் ஒழிஞ்சுக்கிறது? நீ பின்னால் போய் ஒழிச்சுக்கா. எங்க இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கருத்து போலங்க. மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் பேரை ஏன்டா கெடுக்க? யாரு? வாங்க அங்கேயே போவா. எங்க போறீங்க? ஊருக்கு போறாங்க. அங்க இல்லையா? ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லைன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பக்கத்துல வச்சுக்கிடுவான். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. கதவை சாட்டிட்டு படுக்க சொல்ல கேட்கறதே இல்ல. ஏமா கதவை திறந்து வச்சிருக்க? தூங்கிட்டாலும் என்னமோ. அத்தா, நான் உங்க வீட்டு பொண்ணுக்கு காவலுக்கு வந்தேன். ஆனா நான் பெத்த பொண்ணு எவ்வளோ கெடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓடுறேன். ஆத்தா ஆத்தா. ஐயா சுடலமுத்து தவனுக்கு தம்பியா பிறந்துட்டு எதுக்குல இந்த புத்தி வச்ச? பொண்ணு வேணும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ரவிவார் போல கொண்டு கண்டிச்சு. நம்ம குடும்பத்துக்கு நாயா பாடுபட்டு முடிய அவன் குடும்பத்துல ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? உங்க தம்பியே இப்படி ஒரு காரியம் செஞ்சா நான் எங்கேன்னு போய் சொல்லுவையா? தம்பியா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் ஏன் புடிச்ச விட்டு கொடுக்க மாட்டாரு. கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடிக்காரனா இருந்தாலும் எங்க விட்டு நியாயம் தான். ஆளுநா குளிர விட்டு போயிடும். ஏன் இப்படி செஞ்ச? ஐயா, நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க. மறுபடியே போவோம்.